மோட்டார் பிளாஸ் ஆப்பினூடாக விபத்துகளை அறிவித்து மேலதிக சலுகைகள் மற்றும் சேவைகளை உங்கள் கையடக்க தொலைபேசியின் மூலம் பெறலாம். உங்கள் மோட்டார் காப்புறுதி இப்பொழுது உங்கள் விரல் நுனியில். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளாஸ், தி பெஸ்ட் ஆப்ஷன். இன்னும் சில வினாடிகளில் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்த ஜனாதிபதியினால் பல தீர்மானங்கள். மேல் மாகாணத்திற்கான தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி வரை நீடிப்பு. ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரங்களை விநியோகிக்க வேண்டாம் என்று போலீசாருக்கு ஆலோசனை. மாவட்டங்களுக்கு இடையிலான பயணங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடு. திவுலப்பிற்றிய மற்றும் பாலியகுட கொத்தணி 7582 உயர்வு. நாட்டில் 21வது கொரோனா மரணம் பதிவு. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருந்தாலும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை வழமை போல் இடம்பெறும். பரீட்சார்த்திகளுக்கான போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கும் பொருளாதாரத்திற்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பல்வேறு தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளார். ஆட்களை தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு கொண்டு செல்வதற்கு பதிலாக தத்தமது வீடுகளில் தனிமைப்படுத்தும் அரசாங்கத்தின் நடைமுறை சிறப்பான பெறுபேறுகளை தந்துள்ளது. இதனை மென்மேலும் சீராக்க வேண்டும். எனவே இதனை சுகாதார வைத்திய அதிகாரிகள், பொது சுகாதார பரிசோதகர்கள், போலீசார், இராணுவத்தினர் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு 10வது நாளில் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படுதல் வேண்டும். அதன் பெறுபேறுகளுக்கு அமைய தொற்று இல்லாதவர்களை 14 நாட்களின் பின்னர் பொது வாழ்க்கையில் ஈடுபட அனுமதிக்குமாறு ஜனாதிபதி சுகாதார அதிகாரிகளை பணித்துள்ளார். கோவிட் ஒழிப்பு ஜனாதிபதி செயலணியின் உறுப்பினர்கள் பங்கேற்ற கலந்துரையாடலில் தீர்மானங்கள் எட்டப்பட்டன. இந்த கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. கொரோனா வைரஸ் பற்றிய அனுபவம் இல்லாத முன்னைய சந்தர்ப்பத்தில் மக்களை மிகவும் சிறப்பாக பாதுகாக்க அரசாங்கத்தால் முடிந்தது. அப்போதைய முறைகளையும் மூலோபாயங்களையும் அனுசரித்து தற்போதைய நிலைமையினை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எழுமாற்றான PCR பரிசோதனைகளை தொடர்ந்து மேற்கொள்வதும் அவசியம். முடிந்த அளவு விரைவாக பெறுபேறுகளை பெறுவதும் அவசியம் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஒருவருக்கு எங்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டாலும் பெறுபேறுகள் கிடைக்கும் வரை அவரை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்துவது கட்டாயமானது என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதன் பின்னர் உரிய பிரதேசங்களையும் அவர்களுடன் தொடர்பை பேணியவர்களின் நடமாட்டத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நோய் தொற்று பரவுவதனை தடுப்பதற்காகவே ஊரடங்கு சட்டம் அமுலாக்கப்படுகிறது. எனவே ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ள பிரதேசங்களில் அதனை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி போலீசாருக்கு பணிப்புரை விடுத்தார். பொருள் விநியோகம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு அப்பாலான மாவட்டங்களுக்கு இடையிலான பயணங்களை இடைநிறுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முன்னரை போன்றே ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ள காலப்பகுதியில் அத்தியாவசிய பொருட்களை விநியோகித்து வருவதாக பொருளாதார மறுமலர்ச்சிக்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்தார். மாவட்ட பிரதேச செயலாளர்கள், கிராம உத்தியோகத்தர்கள், உள்ளூராட்சி பிரதிநிதிகள் ஆகியோர் மத்தியில் பொறுப்புகளை பகிர்ந்தளித்த
செயற்படுகின்ற திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. முதியோர் கொடுப்பனவுகள் வீடுகளுக்கே வழங்கப்படுவதாகவும் பசில் ராஜபக்ஷ தெரிவித்தார். வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்களுக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் அடங்கிய பொதியொன்றினை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் அமலில் உள்ள ஊரடங்கு சட்டத்தினை தொடர்ச்சியாக நவம்பர் 9 திங்கள் காலை 5 மணி வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குளியாப்பிட்டிய அஹலியகுட போலீஸ் பிரிவுகளிலும் குருநாகல் நகர சபை எல்லையிலும் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை ஊரடங்கு சட்டம் அமுலாகும். இக்கால பகுதியில் வழமை போன்று ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரங்களை வழங்க வேண்டாம் என்று ஜனாதிபதி போலீசாருக்கு பணிப்புரை விடுத்தார். நாட்டில் உள்ள 118 போலீஸ் பிரிவுகளில் எதிர்வரும் 9ஆம் தேதி திங்கட்கிழமை வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலாவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்திருக்கிறார். இவற்றில் மேல் மாகாணத்தைச் சேர்ந்த 112 போலீஸ் பிரிவுகளும், குளியாப்பிட்டியில் 5 போலீஸ் பிரிவுகளும், அஹலியகுட போலீஸ் பிரிவும் உள்ளடங்குகின்றன. இதற்கு அப்பால் குருநாகல் மாநகர சபை எல்லையிலும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலாகிறது. கோவிட்-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதன் நோக்கம் என்பதனால் ஊரடங்கு விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். மேல் மாகாணத்தில் அத்தியாவசிய பொருட்களை வீடுகளுக்கே விநியோகிக்கும் வேலை திட்டத்தினை அமுலாக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சிலர் நிபந்தனைகளின் அடிப்படையில் பொருட்களை விநியோகிக்கலாம். அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களில் தகவல்களை பெற முடியும். மொத்தமாக 89 நிறுவனங்களைச் சேர்ந்த பணியாளர்கள் தமது அலுவலக அடையாள அட்டைகளை ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரமாக பயன்படுத்தலாம். ஊரடங்கு அமலாகும் காலப்பகுதியில் முடிந்தவரை நடமாட்டத்தை கட்டுப்படுத்துமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் மக்களிடம் கேட்டுக்கொண்டார். ஊரடங்கு அமுலாகாத பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் வெளியே செல்லும் பட்சத்தில் சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளை அனுசரிப்பது கட்டாயமானதாகும். முகக்கவசம் அணியாமல் செல்வதும் ஆள் இடைவெளி பேணாமல் இருப்பதும் தண்டனைக்குரிய குற்றம் என்றும் இது தொடர்பில் 70க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன குறிப்பிட்டிருக்கிறார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் மற்றும் ஏனைய அதிகாரிகளுக்கு பரீட்சை மண்டபத்திற்கு செல்வதில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் இந்த தடையாகவும் அமையாது என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித் தெரிவித்துள்ளார். தமது தேசிய அடையாள அட்டை மற்றும் பணியிட அடையாள அட்டையினை ஊரடங்கு அடையாள அட்டையாக பயன்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மேல் மாகாணத்திலும் நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருந்தாலும் GCE உயர்தர பரீட்சை வழமையான முறையில் நடைபெறும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித் தெரிவித்திருக்கிறார். எனவே பரீட்சார்த்திகளும் பரீட்சை கடமைகளில் ஈடுபடுவோரும் ஊரடங்கு சட்டத்தினை முட்டுக்கட்டையாக கருதக்கூடாது என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார். அவர் எமது நிலையத்திற்கு வழங்கிய பேட்டியில் இந்த விடயத்தை தெரிவித்தார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருந்தாலும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் போக்குவரத்து வசதிக்காக இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ் வண்டிகள் காலையில் இருந்து சேவையில் ஈடுபடுத்தப்படும் என்று போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் எமது நிலையத்திற்கு தெரிவித்தார். பரீட்சை நிலையங்களுக்கு செல்வதில் போக்குவரத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் காணப்பட்டால் 077 10 56 032 எனும் தொலைபேசியின் ஊடாக அழைக்க முடியும். மேல் மாகாணத்தில் ஊரடங்கு சட்டம் நீடிக்கப்பட்டிருந்தாலும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை மாணவர்களுக்காக காலையில் இருந்து 6 ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என்று ரயில்வே பொது முகாமையாளர் திலந்த் பெர்னாண்டோ தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள். Sri Lanka Insurance Motor Class, the best option. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலாகும் மேல் மாகாணத்தில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப் போவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதன் பிரகாரம் கொழும்பு, கம்பகா, களுத்துறை மாவட்டங்களில் வாழ்வாதாரத்தை இழந்து உதவி தேவைப்படும் நிலையில் உள்ளதாக கண்டறியப்பட்ட குடும்பங்கள் மத்தியில்
5,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். சுகாதார உத்தியோகத்தர்கள் மேற்கொண்ட தீர்மானத்திற்கு அமைய நாடெங்கிலும் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்ட சகல குடும்பங்களுக்கும் 10,000 ரூபாய் பெறுமதியான உணவுப் பொதி வழங்கும் வேலை திட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும். இந்த முயற்சியில் மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள், கிராம உத்தியோகத்தர்கள், கிராமிய குழுக்களின் பிரதிநிதிகள், பாதுகாப்புத் துறையினர் ஆகியோரும் பங்களிப்பு வழங்குகிறார்கள். மேல் மாகாணத்தில் மக்களின் அன்றாட தேவையினை பூர்த்தி செய்யும் நோக்கத்துடன் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் போன்றவற்றினை வீடுகளுக்கே கொண்டு சென்று விநியோகிக்கும் திட்டம் ஒன்றும் அமுலாக்கப்படும். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலாகும் மாவட்டங்களில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு தடையில்லை. திவலப்பிற்றிய மற்றும் பாலியகுட கொரோனா கொத்தணியின் எண்ணிக்கை 7,582 உயர்வடைந்துள்ளது. நேற்றைய தினம் மாத்திரம் 397 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்தில் இருந்து 35 பேரும், பாலியகுட கொரோனா கொத்தனையுடன் தொடர்புடைய 169 பேருமே இவ்வாறு இனம் காணப்பட்டுள்ளார்கள். இதனிடையே இலங்கையில் கொரோனா தொற்று காரணமாக 21வது மரணம் ஏற்பட்டுள்ளது. வலிசர வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மகரவைச் சேர்ந்த 40 வயதான ஆண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். உயர் ரத்த அழுத்தம் மற்றும் சுவாச பிரச்சினை காரணமாக கடந்த மாதம் 23ஆம் தேதி இவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட முதலாவது PCR பரிசோதனையில் இவர் கொரோனா தொற்றாளர் என்று இனம் காணப்படவில்லை. எனினும் இவர் உயிரிழந்ததன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் இவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருந்ததாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவு நேற்று உறுதிப்படுத்தியது. வீடுகளில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள சகலரும் வழங்கப்பட்டுள்ள ஆலோசனைகளை உரிய வகையில் பின்பற்ற வேண்டியது அவசியம் என்று COVID-19 தொற்று பரவலை தடுப்பதற்கான செயற்பாட்டு மத்திய நிலையத்தின் பிரதானி ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு நேற்று அவர் இது தொடர்பில் விசேட உரையொன்றினை நிகழ்த்தினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இன்று தமது 4வது ஆண்டு நிறைவினை கொண்டாடுகிறது. இந்த கட்சி உருவாக்கப்பட்டு குறுகிய காலத்திற்குள் ஜனாதிபதி ஒருவரை உருவாக்கியது. அத்துடன் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலத்தை பெற்று அரசாங்கத்தை உருவாக்கிய கட்சியாக தற்சமயம் இலங்கை அரசியல் வரலாற்றில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இடம்பெற்றுள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் வழிகாட்டுதலுக்கு அமைய பசில் ராஜபக்சவின் தலைமையில் 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இந்த கட்சி உருவாக்கப்பட்டது. ஸ்ரீ, உங்களுக்கு மோட்டார் பிளஸ் பற்றி ஏதாவது தெரியுமா? மோட்டார் பிளஸின் புதிய தொழில்நுட்பமானது 100% துல்லியமாகவும் இலகுவாகவும் இழப்பீட்டினை குறைந்த ஆவண வேலைப்பாட்டுடன் பெற முடியும். இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? பண கொடுப்பனவற்ற இழப்பீட்டினை பெறும் வசதியும் இவர்களிடம் உண்டு. வேற ஏதாவது? மோட்டார் பிளஸ் ஆப்பினூடாக விபத்துகளை அறிவித்து மேலதிக சலுகைகள் மற்றும் சேவைகளை உங்கள் கையடக்க தொலைபேசியின் மூலம் பெறலாம். உங்கள் மோட்டார் காப்புறுதி இப்பொழுது உங்கள் விரல் நுனியில். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ், தி பெஸ்ட் ஆப்ஷன். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. COVID-19 நோய் அறிகுறிகள் உள்ளவர்கள் வைத்தியசாலையினை நாடுவதற்கு முன்னர் தொலைபேசி மூலம் சுகாதார அமைச்சுக்கு அறிவிப்பது அவசியம் என்று அதன் செயலாளர் மேஜர் ஜெனரல் சஞ்சீவ முனசிங்க தெரிவித்துள்ளார். இதற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் 0117-966-366 என்பதாகும். தொலைபேசி மூலம் ஆலோசனைகளை பெற்று நோய் மற்றவர்களுக்கு தொற்றுவதை தடுக்க உதவுமாறு டாக்டர் சஞ்சீவ முனசிங்க கோரிக்கை விடுத்தார். தற்போது பரவி வரும் வைரஸ் குறுகிய காலத்தில் வேகமாக பரம்பல் அடையக்கூடியது என்பதனால் மக்கள் சகல சந்தர்ப்பங்களிலும் சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றுதல் வேண்டும் என்று சுகாதார அமைச்சின் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு
நோய் நிலைமையுடன் உள்ள கர்ப்பிணி தாய்மார் மற்றும் குழந்தை பிரசவித்த தாய்மார்களை சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைகளில் அனுமதிப்பதில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் தாக்கத்தை செலுத்தாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுகாதார அமைச்சின் குடும்ப நல பிரிவினரினால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இவர்கள் தமது கர்ப்பிணி கால கையேட்டினை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு கால அனுமதி பத்திரமாக பயன்படுத்த முடியும். ஏதேனும் நோயினால் பீடிக்கப்படும் கர்ப்பிணி தாய்மார்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படாத சந்தர்ப்பங்களில் துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் பதிவாகின்றமையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தை பிரசவித்த தாய்மார்களுக்கான சிகிச்சைகளை 24 மணி நேரமும் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் சகல அரச வைத்தியசாலைகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. உலகச் செய்திகள். கொரோனா தொற்று காரணமாக உலகளாவிய ரீதியில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 4,67,95,091 உயர்வடைந்துள்ளது. அதே நேரம் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12,04,883 காணப்படுகிறது. தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 3,37,18,527 காணப்படுகிறது. அமெரிக்காவில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிக கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். அங்கு 65,823 பேர் புதிதாக தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். அந்த காலப்பகுதியில் அங்கு 3,065 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்தியாவில் 46,441 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 493 பேர் உயிரிழந்துள்ளார்கள். பிரேசிலில் 10,100 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. பிரான்சில் 46,290 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டிருக்கிறது. பிரித்தானியாவில் 23,254 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளிலும் தற்சமயம் கொரோனா தீவிரமாக பரவி வருகிறது. ரஷ்யாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மாத்திரம் 245 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பிரான்சில் 231 பேர் உயிரிழந்துள்ளார்கள். பிரித்தானியாவில் 162 பேரும், இத்தாலியில் 208 பேரும், பெல்ஜியத்தில் 173 பேரும், பெருவில் 152 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. யார் தம்பி கால் பண்ணினது? பவுனியா பிரியமா இன்றைக்கு இங்க வராங்களாம். பிரச்சனை இல்ல தம்பி, நாங்க எப்பவும் அரிசி கொஞ்சம் கூடத்தானே வைக்கிறோம். நாங்க எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. தேசிய வீதி வலைப்பின்னலை அபிவிருத்தி செய்யும் முயற்சிகளில் அரசு அபிவிருத்தி மற்றும் கட்டுமான கூட்டுத்தாபனத்தின் கூடுதல் பங்களிப்பு பெறப்பட உள்ளது. இந்த கூட்டுத்தாபனத்தின் பங்களிப்போடு வீதி அபிவிருத்தி திட்டங்களை எவ்வாறு விரைவுபடுத்தலாம் என்பதனை ஆராயும் கலந்துரையாடல் சமீபத்தில் இடம்பெற்றது. ராஜாங்க அமைச்சர் நிமல் லங்சா தலைமை தாங்கினார். வீதிகளையும் பாலங்களையும் அடுக்குமாடி கட்டடங்களையும் சுரங்கங்களையும் திட்டமிட்டு வடிவமைத்து நிர்மாணிக்கும் முயற்சிகளில் அரசு அபிவிருத்தி மற்றும் கட்டுமான கூட்டுத்தாபனம் முக்கியமான வகிபாகத்தினை கொண்டிருக்கிறது. வீட்டுல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டும் இல்ல, வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. விளையாட்டுச் செய்திகள் உங்களுக்கு வழங்குவது மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். இந்தியன் பிரீமியர் லீக் போட்டித் தொடரில் நேற்று 2 போட்டிகள் இடம்பெற்றன. முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியும் மோதின. இந்த போட்டி அபுதாபியில் நடைபெற்றது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து
153 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 18.5 ஓவர்களில் ஒரு விக்கெட்டை மாத்திரம் இழந்து 154 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றது. அதன்படி இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 9 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றது. அதே நேரம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி துபாயில் நடைபெற்றது. இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 191 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 131 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. அதன்படி இந்த போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 60 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றது. இதேவேளை இந்தியன் IPL தொடரில் இன்றைய தினம் டெல்லி கேபிட்டல் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் இடையிலான போட்டி இடம்பெறும். அபுதாபியில் இந்த போட்டி இரவு 7:30 ஆரம்பமாகும். பிள்ளைகள் ஹோம்வொர்க் செய்துட்டு வாங்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். பேரை கேட்டாலே சும்மா இனிக்குதுல்ல. பிஸ்கட்ட பாத்திருப்ப, சாக்லேட்ட பாத்திருப்ப. ஆனா பிஸ்கட் ஃபுல்லா சாக்லேட் நிறைஞ்ச புதிய மஞ்சி சாக்லேட் பிஸ்கட் பேக்கெட்ட பாத்திருக்கியா? இந்த பாத்துக்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் உள்ள பிரதேசங்களில் தொழிற்சாலைகளின் உற்பத்தி நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று இலங்கை முதலீட்டு சபை தெரிவித்துள்ளது. முதலீட்டு வலயத்திற்கு வெளியே உள்ள சபைகளின் கீழ் பதிவு செய்துள்ள தொழிற்சாலைகள் தமது நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லுதல் வேண்டும். தேவை ஏற்படின் ஊரடங்கு அனுமதி பத்திரத்தினை விநியோகிப்பதற்கு இலங்கை முதலீட்டு சபை தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். முதலீட்டு சபையின் www.investsrilanka.com என்கின்ற இணையதளத்திற்கு சென்று மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. யாழ்ப்பாணம் பாஷையூர் பகுதியில் கடலுணவு பதனிடும் தொழிற்சாலை ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இதனை திறந்து வைத்திருக்கிறார். இதன் மூலம் நாளொன்றிற்கு சுமார் 2000 கிலோகிராம் கடல் உணவுகளை பதனிட முடியும். முதல் கட்டமாக 350 இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பும் கிடைக்கிறது. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணைய நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLC இடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. காலநிலை அறிக்கை. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் திணைக்களத்தின் கடமை நேர அதிகாரி முகமது சாலிஹீன்.
கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மற்றும் சப்ரகமுக மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் திருகோணமலை தொடக்கம் மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்த ஜனாதிபதியினால் பல தீர்மானங்கள். மேல் மாகாணத்திற்கான தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி வரை நீடிப்பு. ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரங்களை விநியோகிக்க வேண்டாம் என்று போலீசாருக்கு ஆலோசனை. மாவட்டங்களுக்கு இடையிலான பயணங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடு. திவலப்பிற்றிய மற்றும் பாலியகுட கொத்தணி 7582 உயர்வு. நாட்டில் 21வது கொரோனா மரணம் பதிவு. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருந்தாலும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை வழமை போன்று பரீட்சார்த்திகளுக்கான போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் நமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நண்பர்கள் 12:45 எதிர்பாருங்கள்.